ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் எதுக்காக இந்த வராகி அம்மா என் உருவத்தை உன் கண்களில் காட்டியிருக்கேன் தெரியுமா? இப்போது நான் சொல்வதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நீ நினச்ச விஷயம் ஒன்றை நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீ எப்போதும் நல்லதையே நான் அதை உனக்கு நிறைவேற்றி வைப்பேன்னு வாக்கு கொடுத்தது போல தான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அப்படிதான் உனக்கான வாய்ப்பையும் இப்பொழுது உன் கைகளில் சேர்ப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு, அதை நழுவ விடக்கூடாது. வாழ்க்கைங்கிறது உனக்கான ஒரு கடமை. அந்த கடமையை நீ முழுசாக சரியாக செஞ்சிடணும் என் செல்லமே. அதே போல் வாழ்க்கைங்கிறது ஒரு குறிக்கோள். உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சு அதில் நீ ஜெயிச்சு சாதிச்சிடணும். வாழ்க்கைங்கிறது ஒரு சோகமும் கூட தான். வாழ்க்கையில் சோகமாகவோ கஷ்டத்தை தரும் விதமாகவோ ஏதாவது நடந்தாலும் அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நீ இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகளை நீ அனுபவிக்க தயாராக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்கிற பாடத்தை படிச்சுக்கிட்டு அதன் மூலமாக நீ உன்னையே பலசாலியாக மாக்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலுமே கடமையை சரியாக செய்யாமல் பாதியிலேயே சோர்ந்து போகிறதும், சோகத்தை நினச்சி சுகமே இல்லையேன்னு வாழ்க்கையை நொந்து போகிறதும், மகிழ்ச்சியே இல்லாமல் துக்கமாகவே இருக்கேன்னு வாழ்க்கையை நினச்சி கசந்து போகிறதும் கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அத்தனை விஷயங்களையும், அதாவது உனக்குடைய வாய்ப்புகளையும் குறிக்கோள்களையும் சோகத்தையும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவத்தையும்னு வாழ்க்கை உனக்கு காமிக்கிற அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகிக்கோ. எப்போவுமே அடுத்தவங்களே உனக்கு கெடுதலே செஞ்சாலும் கூட நீ யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு இருக்காத. எப்போ நீ ஒருத்தரை பழி வாங்கணும்னு யோசிக்கிறியோ, அவன் செஞ்சதுக்கு பழிக்கு பழி திரும்ப செஞ்சிடணும்னு நினைக்கிறியோ, அப்போவே ஓ நிம்மதி ஒன்றை விட்டு விலகி போயிடும். அதனால் காலம் அதோட வேலையை அது கச்சிதமாக முடிக்கும்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவன் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பான்ற எண்ணத்தோட நீ அமைதியாக உன் வேலைகளை பாரு. நீ வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதைவிட பல மடங்காக சந்தோஷமான இன்பமயமான இரட்டிப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பேன்னு நம்பு. இந்த வராகி அம்மா மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை தான் உனக்கான எல்லாத்தையுமே இந்த உலகத்திலிருந்து உனக்கு பெற்று கொடுக்கும். நீ எப்போதாவது என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழந்து விட்டால் அப்புறம் இந்த உலகத்தில் எதையுமே உன்னால் பெற முடியாமல் போய்விடுமேன்னு செல்லமே. என்ன நீ எந்த அளவுக்கு முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன். நீ எதை தேடுறியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ எதை நினைக்கிறியோ அது நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ எதுக்காகவும் எதை நினச்சும் கலங்க வேணாம். நீ என்கிட்ட வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்காக நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். கஷ்டம் வந்தால் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் சகிச்சுக்கிறதும் சமாளிச்சுக்கிறதும் வாழ்க்கையில் இயல்பான ஒன்று தான். நீயும் கொஞ்சம் எல்லாத்தையும் சகிச்சுட்டு சமாளிக்க முயற்சி செய்யும்போது நீ தோற்று போகாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என் செல்லமே. நல்ல பிள்ளையாகிய உன்னையும் வாழ்க்கையில் நான் தோற்க விட மாட்டேன். கஷ்டம் வரதான் செய்யும், ஆனால் நீ தான் அதை எதிர்த்து நின்று போராடணும். என்னை நம்பி வந்த உன்னை நீ போராடும்போது தோற்று போகும்படி விட்டுடாம உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன். நான் உன் மேலே எந்த அளவுக்கு அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும்படி நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது. நான் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன்னு என் மேலே நீ நம்பிக்கை வை. உனக்கான நல்ல நேரம் பிறக்க போகுது. இந்த நல்ல நாளிலேயே நீ என்கிட்ட கேட்ட ஒரு நல்ல விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுத்து இந்த வராகி உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தான்
உன்னை தேடி வந்தேன். இன்னைக்கு நீ மனசுல என்னை நினச்சிக்கிட்டு இந்த நாளை சந்தோஷமாக துவங்கும் போது இன்னைக்கு நீ போகிற இடத்துக்கெல்லாம் நானும் உனக்கு துணையாக வருவேன். நீ எதிர்பார்க்குற விஷயத்துல எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நிச்சயமா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை எல்லாருமே நினச்ச உன்னை வணங்கிட முடியாது. என்னுடைய விருப்பமின்றி யாரும் என்னை நினைக்கவும் முடியாது, தரிசிக்கவும் முடியாது. பூர்வ ஜென்மத்தில் யாராவது புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் அவர்கள் என்னை வணங்கக்கூடியவர்களாக பிறந்திருப்பாங்க. அப்படிதான் நீ செஞ்ச பூர்வ ஜென்ம பலன்கள் உனக்கு என்னை வணங்கும்படி இப்போது கைகூடி வந்திருக்கு. நானும் உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கையில் இன்பங்களை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். என் பரிபூரண அருள் உனக்கு கிடைச்சு வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு என் மேலே எல்லளவு கூட சந்தேகம் வர வேண்டாம். நீ செய்ய போகிற எல்லா காரியங்களுக்கும் ஏற்றார் போல, நீ இதுவரைக்கும் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா வெற்றியை தருவேன். நீ என்னை வந்து சேர்வதற்கு எந்த விதத்திலும் கஷ்டப்பட வேணாம். எல்லா சாதனைகளையும் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்வை அடைய முயற்சி செய். தினமும் உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த வராகி அம்மாவின் நாமத்தை, அதாவது என்னுடைய பேரை நீ மனசார உச்சரித்தாலே போதும். எல்லா திசைகளிலும் உனக்கு தாயாக இருந்து இந்த வராகி அம்மா உன்னை பாதுகாப்பேன். நீ என்கிட்ட பரிபூரணமாக சரணாகதி அடைஞ்சிட்ட. இனிமே எதுக்காகவும் நீ கலங்கக்கூடாது. இன்னையிலிருந்து உன்னுடைய ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறப்போகுது. உன்னை சுற்றி சூழ்ந்திருக்க எல்லா துன்பங்களிலிருந்தும் நானே உன்னை விடுவிப்பேன் என் செல்லமே. நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை பிரார்த்தனைகளாக உனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆனால் உன் பிரார்த்தனைகள் எதுவுமே நிறைவேறலன்ற ஒரு ஏக்கமும் கவலையும் எதிர்பார்ப்பும் உனக்கு இருப்பது எனக்கு தெரியும். ஒருவேளை உன் பிரார்த்தனைகளை நான் செவி கொடுத்து கேட்கலையோ, உனக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேனோன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஒரு சின்ன எறும்பின் பிரார்த்தனை கூட என் காதுகளுக்கு கேட்கும்போது என் அன்பு செல்ல பிள்ளையான உன்னுடைய பிரார்த்தனைகள் மட்டும் எனக்கு கேட்காம போகுமா என்ன? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். கூடிய சீக்கிரம் உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரேன். யாருடைய செயலால் நீ மனசு நொந்து போய் கண்ணீர் விட்டு கலங்குனியோ அவங்க கண்ணுக்கு முன்பாகவே இந்த சமுதாயத்தில் உனக்குன்னு ஒரு உயர்ந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை அழகு பார்ப்பேன். இந்த உலகத்துக்கு உன்னுடைய அருமை பெருமைகளையும் திறமையையும் தெரியப்படுத்துவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் படைப்பவன், காப்பவன், அழிப்பவனாக எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய தெய்வங்களுக்குள்ளும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ள உறுதியாக இருக்கட்டும். பிறப்பு வேணும்னு நீ கேட்டினா குழந்தை வரத்தை கொடுக்கவும் இந்த வராகி தயாராக இருக்கேன். யாருக்காவது பாதுகாப்பு வேணும், ஆபத்திலிருந்து காப்பாற்றணும்னு கேட்டாலும் காக்கும் தெய்வமாகவும் இந்த வராகி அம்மா நான் கலந்துருக்கேன். தீயவர்கள் தவறு செஞ்சுட்டு தண்டனையை பெறாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களை தண்டித்து அவர்களுடைய செயலை அழித்து அவர்களை திருத்தும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். என்னுடைய கடைக்கன் பார்வை எல்லார் மீதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னுடைய பார்வையின் மூலமாகவே எந்த துன்பமும் உன்னை நெருங்காம நான் பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நீ என் பாதத்தில் முழுமையாக சரணடைஞ்சிட்டினா, முழுமையாக என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்டினாலே அதுக்கு மேலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன் என் செல்லமே. இன்னையிலிருந்தே உன் மனசில் இருக்க சங்கடங்களை எல்லாம் போக்கி கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உன்னை சூழ்ந்திருக்கும் எல்லா தீமைகளிலிருந்தும் உன்னை முழுவதுமாக விடுவிக்க போகிறேன். உனக்கு மன அமைதி மேம்படும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனது பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போய்
உனக்கான பலம் அதிகரிக்கும்படி நான் செய்ய போகிறேன். எந்த நேரத்தில் எந்த இடத்துல நீ எங்கே இருந்துக்கிட்டு என்ன நினச்சாலும் அந்த இடத்துக்கு நானே ஓடி வந்து உனக்கு துணையாக இருந்து நீ கேட்குற விஷயத்தையும் நிச்சயமாக முடிச்சு கொடுப்பேன். என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உன்னுடைய இதயத்தில் நான் எப்போதும் குடியிருக்க போகிறேன். அதன் மூலமாக உன் மனசுக்குள்ளேயே குடியிருந்து உன் மனசுக்குள்ளே வரக்கூடிய கவலைகளில் இருந்தும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களில் இருந்தும் உன்னை காப்பாற்ற போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் கூட நான் இருக்கும்போது நிச்சயமாக உன் விடாமுயற்சிக்கான பலன் கிடைச்சே தீரும். அதே போல வெற்றியும் தானாக உன்னை தேடி வரும். பல ஜென்மங்களில் பல பிறவிகள் எடுக்கக்கூடிய பல மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிறாங்க. அதில் சிறந்ததுன்னா மானிட பிறவிதான். அப்படி இப்போது மானிட பிறவி எடுத்துள்ள என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்கு பூர்வ ஜென்ம கணக்கின்படி உனக்கு கிடைக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிச்சிட்ட. எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது பூர்வ ஜென்ம பிறவிகள் நீ செய்த நன்மைகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் சேர்த்து நன்மைகளை புண்ணியங்களாக உன் கைகளில் சேர்ப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பிறவியிலாவது நீ வாழும்போது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் கெடுதல் நினைக்காம நன்மையை மட்டுமே செஞ்சு அடுத்த பிறவிக்கான ஆரம்ப புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சிடு என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் எதுவுமே அப்படியே நிலையாக நின்றுட போகிறதில்ல. எல்லாமே உன் வாழ்க்கையில் வரும், அதே போல் போயிடும். நீயும் அனைத்தையும் கடந்து வர தயாராக இரு. இப்போது இருக்கிற உன் வாழ்க்கை நிலைமை எப்போது மாறும்னு நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும். என் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை நாட்கள் பொறுமையோடு காத்திருந்தாயல்லவா? இப்போ கவலையை விடு. எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது எல்லாமே மாறும். நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காரணத்தோடு தான் பிறக்குது. இதைத்தான் கர்மான்னு சொல்கிறாங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரை கர்மாவின் அடிப்படையில் தான் காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நன்மையும் தீமையும் மனித வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ வரும் எப்படி வரும்னு உனக்கு தெரியவும் செய்யாது, அதை உன்னால் தடுக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையில் தீமைகள் வரும்போது உன்னுடைய முழு பக்தியையும் நீ ஏன் மேலே செலுத்தி அம்மா வராகி தாயே என்னை காப்பாத்துன்னு என்னை சரணடைஞ்சிட்டீன்னா நான் உன் கூடவே இருந்து உன் துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். அதுவே நன்மைகள் உனக்கு நடக்கும்போது அந்த நன்மைகள் மூலமாக நடக்கும் விஷயங்கள் மூலமாக நீ மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு உன்னையும் தூய்மையான மனசோட சுத்தமாக வச்சுக்கிட்டு உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். சுயநலத்தை இன்னைக்கே கைவிற்று. நல்லதோ கெட்டதோ உன்னுடைய எந்த செயலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருக்கட்டும். என்னை முழுமையாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான வளத்தையும் இன்பங்களையும் நான் கொடுத்து உன்னை மகிழ்வாய் வாழ வைக்க போகிறேன். உனக்கு இருக்கிற எல்லா கணக்கையும் தெரிஞ்ச இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செய்வேன் என்பதை முழுசாக நம்பு. நீ எனக்காக கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே கூட உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு உன்னை சிறப்பாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். என் பரிபூரண அருள் இனி உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என் செல்லமே.